இன்றைக்கி எ காமன் ப்ராப்ளம், எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன, பொதுவான பிரச்சனை என்ன? யாக்கோபு 1:4. Perseverance must finish its work so that you may be mature and complete, not lacking anything. இப்போ என்ன பெர்சிவியரன்ஸ்னால் என்ன? நீண்ட பொறுமை, சகித்து கொள்வது, ரொம்ப நாள் சரி கொடுமையே நடந்தாலும் பொறுத்து கொண்டிருப்பது. என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 1:4. நீங்கள் ஆவிக்குரியவையில் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நல்ல முதிர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து எல்லாவற்றிலும் கம்ப்ளீட் முழுமையானவர்களாக ஆகும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கூடியது. அப்படின்னா பெர்சிவியரன்ஸ்னால் பொறுமை இல்லை, அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க. பெர்சிவியரன்ஸ்னால் நீடிய பொறுமை, சகித்து கொண்டே இருக்கிறது. எதை வேணாலும் என்ன செஞ்சாலும் சரி செய்ய, நீங்கள் கொடுமைகளை தானே செய்கிறீங்க, செய்யுங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தானே, எங்களை காலி பண்ணு தானே நினைக்கிறீங்க, எவ்வளோ தான் நீங்கள் கொடுமைகளை செய்வீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நீண்ட பொறுமையாக காத்திருப்பதான் பெர்சிவியரன்ஸ். அது நீங்கள் நீண்ட பொறுமையாக இருக்கும்போது பொறுமையானது பரீட்சையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரீட்சையை அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கும். அது ஆவிக்குரிய வழியிலே உங்களை வளர்த்தும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவார். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரிடத்திலே பொறுமையுள்ளவங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ லாசரஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கான்னு ஏசிட்டு ஆள் அனுப்பி விட்றாங்க. அவர் மேற்கொண்டு 3 நாள் தங்கினாராம். போவோம் இரு. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன டென்ஷனாக இருக்க மாட்டான்? அவர் அழுகும்போது சொல்கிறான், 2 பேர் அவர் அவளை எவ்வளவாக நேசித்தார் என்று பாருங்கள். கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இயேசு. குருடருடைய பார்வை மட்டும் இவனுக்கு திறக்க தெரியுது. அன்றைக்கி சொல்லி விட்டோம்ல, வந்தாண்ண குருடருடைய கண்களையும் திறந்த இவர்களை தெரிஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா இல்லையா? இயேசுக்கிட்ட குருடருடைய பார்வையையும் திறந்தாங்க. அந்த ஆள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த குடும்பமே நெருங்கின குடும்பம். சொல்லி ஆள் அனுப்பியிருக்கு, தெரியும். அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா கூட உயிரோட வந்திருப்பான். அங்கேருந்து அன்றைக்கி ஒரு பொம்பளை சொன்னார், போமா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக அப்புறம் அந்த அம்மா திரும்ப கழுதையில் ஊருக்கு வருது. ரிட்டன் 1.5 நாள் கழிச்சு வருது. என்னப்பா பிள்ளை எப்படி இருக்கான்? அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல. நேராக என்னாச்சு பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போ குணமாச்சு? மதியானம் ஒரு 1:45 இருக்கும். அவர் நினச்சி பார்க்குறான், ஏசு அந்த நேரத்தில் தான் அந்த வார்த்தையை சொன்னார். கரெக்டாக அந்த செகண்டில் அப்படியே உடம்பு சரியாயிரு அப்படின்னு அவன் நினச்சா இல்லையா? இவன் என்ன நினைக்கிறாங்க, இங்கே அப்படி சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர் 3 நாள் தங்கினார். எதுக்கு தங்கினார்? அவருடைய காரியம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய கிரியைகளை அநேகர் விசுவாசிக்க வேண்டும் என்று நம் மூலமாக நடத்த வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை தள்ளி போடுகிறார். நீங்கள் அவரிடத்திலே எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். அவருக்குரிய நேரத்தில் தான் அவர் செய்ய முடியுமே இல்லையா? நீங்கள் சொல்கிற நேரத்தில் செய்கிறதுக்கு அவங்க வேலைக்காரனா? அசுத்தாவிகள் நீங்கள் சொன்னதை செய்யும். உங்களுக்கு எதனா ஒன்று இன்றைக்கி நடத்தணுமா, ஒருத்தனை மண்டையை போட செய்யணுமா, காலி பண்ணணுமா, அவன் குலத்தை நாசம் பண்ணணுமா, அசுத்த ஆவிகளுக்கு பூஜை செய்யுங்க, அதுகளுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அவங்க உடனே நீங்கள் செய்வனை செய்யலாம், ஏவல் செய்யலாம், பில்லி சூனியம் செய்யலாம், அந்த குடும்பத்தையே அழிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் என்ன பண்ண முடியும்? அதே அசுத்தாவிகளை நமக்கு விரோதமாக ஏவும்போது அந்த அசுத்தாவி என்ன சொல்லுது? சார் அவங்க அந்த வீட்டுக்கு பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, ஏன் பண்ண முடியாது சார்? அவங்க இயேசுவை போய் கும்பிட்டுட்ருக்காங்க சார், அவங்க வீட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி அசுத்தாவி சொல்லிடுச்சு. ஒருத்தன் போய் அசுத்தாவி ஏவுறான், அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் சார், அங்கே மட்டும் என்னை அனுப்பாதீங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னே சொல்லு. அவர் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிட அவை பிரிச்சுட்டு ஓடுது. அவை பேசாமல் இருக்கும்படி கட்டளையிட்டார். அவ்வளோதான். சர்ச்சில் என்ன உட்காந்துருக்கு? ஃபஸ்ட்டு பெஞ்சில் அசுத்தாவி உட்காந்துருக்கு. நீ என்ன சொல்கிற பார்ப்போம் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? பேசக்கூடாது, போ, நீ பேசாமல் அவனை விட்டு வெளியே போ, அவ்வளோதான். நீ பரிசுத்தர் தேவன் என்று எனக்கு தெரியும். பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துருக்கு. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே பரிசுத்தர். பிசாசு தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. சகல துர்க்குணங்களும் அவனுக்குள் நிறைந்திருக்கிறது. அவன் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான்? அந்த பிசாசு பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது அவன் ஆண்டவர் என்ன சொன்னார்? வெளியில் போ, நீ முதலில் பேசாமல் அவனை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது? விசுவாசம் இருந்தால்
நாம் பொறுமையாக இருப்போம். பொறுமைனா நீடிய பொறுமை. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் அவரிடத்திலே திட விசுவாசமாக இருப்பது. இவ்வளோ கொடுமை நடந்துருச்சு யோபோட வாழ்க்கையில். எல்லாமே அழிஞ்சு போச்சு. பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு, வீடு போச்சு, சாப்பாடே இல்லை. தெருவில் வந்து உட்காந்து மண் அள்ளி மேலே போட்டுட்டு ஓட்டை வச்சு கையை செய்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டமான காலம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுகிறாங்க, நீ துன்மார்க்கன், நீ விதவைகளின் வீடுகளை அவர்களை அழித்து அவர்களை அனுப்பிவிட்டாய், நீ வட்டிக்கு கொடுத்து அவர்களை நாசம் பண்ணியிருக்கிறாய், அப்படி இல்லை என்றால் உனக்கு இப்படி வராது. தன் நண்பர்கள் அத்தனை பேரும் குற்றம் சொல்கிறார். மனைவி என்ன சொல்கிறா, நீங்கள் இவ்வளோ நாளும் கடவுள்னு இருந்தீங்க, கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க, கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே செத்து போயிடுங்க. எப்படியாவது நீங்களே உங்களை கொன்றுங்க, செத்துருங்க, தற்கொலை பண்ணிக்கங்க. எல்லாரும் நம்பிக்கை, யாருமே ஆதரவு துளி கூட அவனுக்கு இல்லை. உடலிலும் நோய், மனதிலும் நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவன் என்ன சொன்னான், நான் சாகிறதுக்கு முன்னாடி என் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்ணே அவரை காணும். நான் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் எனக்கு கொடுத்தார், நல்லதை கொடுத்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், உன்னதமானவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னோடு கூட இருந்தார், அவர் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றேன், அவரை நான் அனுபவித்தேன், அவனை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு திட விசுவாசம் உங்களிடத்தில் எத்தனை பெற்று இருக்கு. இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, ஆண்டவர் நினச்சா கொடுப்பார். பூமியும் அதன் குடிகளும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லா காலேஜும் கர்த்தருடையது தான். அது எப்படி உனக்கு சீட்டு கொடுக்காம போவார்? கேளு அவர்கிட்ட. நீங்கள் கேட்கிறீர்களா? கேட்கிற எவனும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். அதான் சொல்கிறார் இயேசு. கேட்கிற எவனும், எந்த குப்பனும் சுப்பனும் முட்டாப்பையும் எதிரியும் துரோகியும் அத்தனை பேரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வந்து விலையுமின்றி பணமுமின்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்? விலையுமின்றி பணமுமின்றி, இங்கே கொஞ்சம் ஏற்கனவே சாப்பிட்டு போட்ட மிச்சம் கிடக்கு, அதை வந்து நக்கிட்டு போங்கண்ணா சொன்னார். உயர்வான உணவுகள், பாலும் தேனும் கொள்ளுங்கள், பெஸ்ட்டு ஃபுட். வாங்க, என்னிடத்தில் வாங்க. யார்? ஏற்கனவே உழைச்சி நன்றாக இருப்பவர்களே வாருங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பாவம் செய்தவர்களே நீங்கள் அகன்று போங்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்களே நீங்கள் வாருங்கள். இப்படியா சொன்னார்? எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது? புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்பவர்களுக்கு இறைவன் உதவுவான். இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த ஈர வெங்காயம்லாம் வேண்டாம், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், வந்து பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விடாமுயற்சியாக கேள், ஜெயிக்கிறானா இல்லையாப்பா? அதான் தேவனுடைய கிருபை. அப்படி உணரும் போது, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டவர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்ன, டேக் இட் ஈஸி, ஜஸ்ட் லைக் தேட், டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆமாம், இப்போ நாங்கள் படித்தா மார்க் வாங்கினா அப்புறம் எங்களுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? அப்படின்னு தானே போகும். ஆண்டவருக்கு மரியாதையை மகிமை எப்போ கொடுப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. காகத்தை கேட்டார், அவர்களுக்கு காடையை கேட்டார், அவர்களுக்கு காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கறி வேணும்னாரு, காடைகளை வந்து உட்கார வச்சார். தண்ணி நல்லா இல்லை அப்படின்னாங்க, தண்ணி நல்லா இல்லை இப்படியா சொல்லுவாங்க? ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்க அப்படி கேட்குறது கிடையாது. கொண்டாந்துட்டு எங்களை கூட காட்டில் வந்து சாவடிச்சுட்டு தண்ணி கசக்குது, இந்த கருமத்துக்காக நாங்கள் வந்தோம், இப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரை பின்பற்றி பாருங்கள், எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். அது நினைக்கவே இல்லை, நன்றியுள்ள இருதயமே இல்லை. ஆண்டவர் இதைத்தான் பார்க்கிறார். நீங்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நன்றியுள்ளவர்களாக இருந்து நீடிய பொறுமைகள், பாடு வரும்போது சகித்திருங்கள், நீங்கள் மேலும் மேலும் நிறைவடைந்து பூரண சர்க்குணராக ஆவீர்கள். அதான் அவர் சொல்கிறார் ஜேம்ஸ். As we read the epistle of James, we discovered that the Jewish Christians were having some problems in their personal lives and in their church fellowship. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை, சபையிலும் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக நான் சபையில் பார்க்குறவன், கையேந்தி கேட்குறவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் 30 ஆண்டுகளாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சபைகளிலே இது நடக்கிறது. ஆண்டவர் உங்களை அப்படி பிச்சை எடுக்கிறக்கா படைச்சார்?
ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லையா? ஆண்டவரே எங்களுடைய வறுமையை போக்கும், நாங்கள் அநேகருக்கு கொடுப்பவர்களாக எங்களை மாற்றும். ஏன் கேட்கவே இல்லை? ஏன் சபை முன்னேறாமல் இருக்கிறது? அவர்கள் தேவனை நம்புவதை பார்க்கிலும் இங்கே இருக்கிற ஐயரையும் செக்ரட்டரியும் ட்ரெஷரரையும் ஊழியக்காரர்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கும்பிடு போட்டால் ஏதாவது நமக்கு செய்வாங்க. நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். தேவன் ஒருவரை நியமிக்கவில்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக வருஷம் கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு கையேந்தி நிற்கிறாங்க. ஏன்? விசுவாசம் இல்லை, ஆண்டவரிடத்திலே கேட்கவே இல்லை. இதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் யூத கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஃபார் ஒன் திங் தே வேர் கோயிங் த்ரூ சம் டிஃபிகல்ட் டெஸ்ட்ஸ். ஒரு காரியம் நடந்தது, அவர்கள் கடினமான சோதனைகளின் வழியாக சென்றார்கள். தே வேர் ஆல்சோ ஃபேஸிங் டெம்டேஷன்ஸ் டு சின். பாவம் செய்யும்படியான சோதனைகள் அவங்களுக்கு வந்தன. என்ன சோதனைகள் வந்தது? சார் உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஆளுக்கு ஒரு 5000 லஞ்சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துடலாம். பிஷப் எலெக்ஷன்லாம் இப்போ நடக்குதுல்ல, நிறைய பிஷப் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்க? சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க, பொம்பளைங்களை சப்ளை பண்ணுறாங்க, அநேக அசுத்தமான காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அவளையும் செய்கிறாங்க பிஷப். அப்போ அவர் பிஷப்பாக எப்படி இருப்பார்? அந்த மாதிரி கேடுகட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். மிக மோசமான காரியங்களை சபைகளிலே செய்கிறார். அப்போ என்ன பண்ண, தன்னுடைய சுய பலத்தாலே செய்யும்படியான சோதனைகளின் வழியாக அவர்கள் சென்றார்கள். அப்போ யூதர்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர் அப்படின்னு சொல்கிறான்ல, 14ஆம் நாளிலே 8ஆம் நாளிலே அப்படின்னு யூதர்களின் முறைமையின்படி வளர்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அப்படிலாம் கிடையாது, நான் எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் யூதர் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? பேதுரு உட்பட என்ன சொன்னான்? நீங்கள் சுன்னத்து பண்ணணும் முஸ்லீம் மாதிரி, அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள், இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாதுன்னு பொய் போதகத்தை சொன்னார்கள். அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தது யூத கிறிஸ்தவர்களுக்குள்ளே. Some of the believers were catering to the rich while others were being robbed by the rich. அதான் சொன்னார், யாராவது சர்ச்சுக்கு வந்துட்டானா பட்டு அங்கவஸ்திரமும் பளபளப்பும் நடந்து வந்தோடனே, ஐயா வாங்கய்யா வாங்க இங்கே உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி முதன்மையான அறிவியல். ஒருத்தன் ஏழ்மையாக வந்துட்டானோ, படா வெளியில் போய் நில்ட்டான், இந்த இங்கே வாசல் அருகே நில் அப்படின்னு சொன்னான். அந்த காலத்தில் இவ்வளோ பிரச்சனை. அப்புறம் என்னாச்சு? பிரியாணி கொண்டு வந்துட்டு 4 பேர் அங்கே வச்சு பிரியாணி திங்கிறது, 2 பேர் பழையசோர் கொண்டு வந்துச்சு அங்கே நிற்கிறது, 2 பேர் பசியாக ஓரத்தில் நின்றுட்டுது. இவ்வளோ கொடுமையே எல்இஎஃப் சர்ச்சில் நடந்தது. மிக கேடான சபைகள் உண்டு இன்னைக்கு. அப்போ ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை ஒரு மாதிரியும் பணக்காரத்தில் இருக்கிறவர் ஒரு மாதிரியுமாக அவர்கள் அந்த காலத்திலே செய்து வந்தார்கள். Some of the believers were catering to the rich while others were being robbed by the rich. இப்படி ஏற்றத்தாழ்வுகள் சபையில் இருந்தன. இன்றைக்கும் உண்டு. நம்ம யார்கிட்டலாம் போய் பேசுகிறோம், அங்கே கூடிக்குவான் 2 டாக்டரு, அவன் செக்ரட்டரி பையன், அவன் இவெல்லாம் கூடிக்குவான். இவங்க தான் முதன்மையான மக்கள், மற்றவங்களோட பேச மாட்டான். ஏன்? கிறிஸ்துவ அன்பு அவர்களுக்குள்ளே பூரணமாய் பொங்கி வழியுது அப்படியே. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அத்தனையே செய்வதற்கு அவனுக்குள்ளே சோதனைகளை கொடுக்குறான் சாத்தான். அவனாக செய்யலை, அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்க முன்னாடி என்னாச்சு? நீ போய் உன் காரியத்தை செய்யா அப்படின்னார். உடனே அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். போய் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து இயேசுவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான். இயேசு அப்போ என்ன சொன்னார்? அவன் சொல்லி செய்யலை, நான் இதற்காகத்தான் அந்த உலகத்துக்கே வந்தேன், ஆனால் எவன் மூலமாக இது நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ அப்படிங்க. அதான் இயேசு சொன்னார். இன்றைக்கி என்ன, அத்தனை பேரும் சபைக்கு விரோதமாக பெட்டிஷன் போடுறவங்க நிறைய பேர் இருக்கான். மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது அல்லாதற்றை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எங்கே போய் நிற்பான்? அவன் அதுக்குன்னே தரித்திரத்துக்குனே பறந்துருக்கான். நாசமாக தான் போகும் அவன் குடும்பம். என்ன பண்ணுறது? அவன் குடும்பம் அவனுடைய பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க. எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி நின்றவனுங்க நான் பார்த்துருக்கேன், அழிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அமைதியாக நம்ம நம்முடைய வேலை உண்டு. ஆண்டவர் இருக்கார் பொறுமையாக. ஆண்டவர் என்ன இன்றைக்கி செய்யலை, போன வாரம் செய்யணும்னு பார்த்தா செய்யலை, இந்த வாரம் செய்வாரா? பொறுமையாக இருங்க, செய்வார். நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. நீடிய பொறுமை எப்போ வரும்னா, ஆண்டவர் இடத்துல திட விசுவாசம் இருந்தால்தான் நீடிய பொறுமை வரும். திட விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்க, நம்ம என்ன போவோம்? அதான் ஒன்று ஏசிட்டு போயாங்கிட்டு போய் பிழைக்கிற வேலையை பாரு அப்படின்னு தான் போவாங்க. எங்கள் ஐயர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நல்லா ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் தியானம் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்கே போய் தியானம் பண்ணணும்? பாண்டிச்சேரியில் ஆரோவில் இருக்குல்ல, அரவிந்தர் ஆசிரமம், அங்கே போய் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்.
அங்கே போய் தியானம் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அறிவு வளரும், உங்களுக்கு அமைதி கிடைக்கும். ஏற்கனவே நல்ல அமைதியில் தான் நான் இருக்கேன், இதுக்கு மேலே அமைதி என்ன அமைதி எனக்கு தேவைப்படுது? கிறிஸ்துவின் வழியை விட்டு வழிவிலைக்கு போக செய்கிறதுக்கு யாராலும் சொல்ல முடியும், எப்பேற்பட்ட சோதனைகளை உங்களுக்கு தர முடியும். ஆனால் நீ கிறிஸ்துவை திட விசுவாசமாக எப்பொழுது பிடிப்பீர்கள்? ஏற்கனவே அவர் என்ன செஞ்சுருக்காரு? இந்த விவேக்கிட்ட ஒருத்தன் கேட்பான்ல, ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஒன்றும் செய்யலாம், இப்போயும் அதான். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதையாவது செய்திருக்கிறாரா? யோசனை பண்ணிப்பார், எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். Count your blessings, name them one by one. அப்படி யோசனை, நல்லா அருமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்னுடைய வாழ்க்கையிலே. இப்படிலாம் உட்காரல, நேம் தம் ஒன் பை ஒன், என்னவற்றையெல்லாம் செய்தார்னு எழுதிப்பார். தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எங்கே இருந்து எங்கே தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார், எப்பேற்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார், மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்திருக்கிறாரா இல்லையா? அதை யோசனை பண்ணி பாருங்கள். அப்பொழுது நீடிய பொறுமையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். One of the major problems in the church was a failure on the part of many to live what they profess to believe. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? நான் ஆண்டவரை பற்றிய கற்பனைகளிலும் கட்டளைகளையும் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்ப்பேன் இப்படின்னு சொல்கிறான். ஒரு பய கூட வளர்க்குறது கிடையாது. இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எப்பயும் போல் சப்பரத்தை வச்சு இழுத்துட்டு போகிறானா இல்லையா? மேரி மாதா கோவிலேருந்து சப்பரத்தை வச்சு இந்து முறைமைகளுடைய விக்கிரக ஆராதனை செய்யாதன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். மேரி மாதா போகிறாரு, சோசப்பூர் போகிறாரு, எல்லா பேரும் போகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நடத்துகிறான். ஏன்? தேங்காய் வச்சு பூசை பண்ணுற எல்லாமே செய்கிறான். கல்யாண வீட்டில் என்ன நடக்கிறாங்க? சடங்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. எப்படி இது கிறிஸ்தவ நம்பிக்கைகளாக இருக்க முடியும்? ஆண்டவர் இதை சொன்னாரா? யோசனை பண்ணி பாருங்கள். இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இன்றைக்கி மேஜர் ஃபெயிலியர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் வழியில் எப்படி நாம் நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே இல்லை. கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இதான் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மன்றாட்டு ஜெபம், இரக்கமுள்ள பிதாவே இப்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். வாரம் இதையே ஒப்பிக்க வேண்டியது, கடமைக்காக படிக்க வேண்டியது, முழு இதயத்தோடு ஒன்றும் நடக்கலை. ஃபர்தர் மோர், த tongue was a serious problem even to the point of creating wars and divisions. ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, அந்நிய பாஷை பேசுகிறேன்னு மிகப்பெரிய பிரச்சனைகள், டிவிஷன்ஸ். இட் இஸ் மேக்கிங் டிவிஷன்ஸ் அமங் பிலீவர்ஸ். இவர் அந்நிய பாஷை பேசுகிற கிடையாது, அது சரியான அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷைனாலே பரிசுத்த ஆவியினால தானே பேசணும். அப்போனா சரியான அந்நிய பாஷை கிடையாது. அதனால அவர் சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், நான் இந்த பக்கமாக வரேன். பெந்தேகோஸ்தே சபையில் 8000 சபை இருக்குது, எல்லாம் ஆவியின் சபை தானே. ஏன் ஆவியானவர் அப்படியே இறங்கி உன் மண்டைக்குள்ளே போய் தானே நீ பேசுகிற? ஏன் 8000 சபை இருக்குது? கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மையும் இல்லை, எளிமையும் இல்லை. அதனால் சபைகள் போய்கிட்டே இருக்கு. நான் காப்பாற்றின ஆத்துமாக்களை இந்த சர்ச்சில் கொண்டு வந்து விட்டோம்னா அந்த ஆத்துமாக்களை இவன் கெடுத்து விடுவான். ஓ, இயேசு கிறிஸ்துவையோட பெரிய ஒரு ஆள் இங்கே இருக்கானோ, அப்போ சரி தான். இப்படி தான் நிறைய ஊழியக்காரன் நிற்கிறான். நான் கஷ்டப்பட்டு அந்த ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வந்து இந்த சர்ச்சில் விட்டேன், இந்த ஐயர் அந்த ஆத்மாவை கெடுத்து விட்டார், இயேசுநாதர் சும்மா உட்காந்துருந்தார் இப்படின்னு நினைக்கிறான். அதனால் தனித்தனி சபைகள் எல்லா பேரும் கொண்டு போய் இயேசு சொன்ன மாதிரி அவனை முன்னிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறார்கள். இதான் செய்கிறான். ஆனால் எது முக்கியம்? விசுவாசமும் நீடிய பொறுமையும் முக்கியம். விசுவாசம் எப்போ வரும்? ஆண்டவரை பற்றிய அனுபவம் இருந்தால்தான் விசுவாசம். அந்த ஆண்டவரை பற்றிய அனுபவத்தை நீங்கள் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வீர்கள்? மூத்த கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து. அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கை. அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் நம்பிக்கை கொடுப்பீங்க? நீங்கள் வாழ்ந்து காண்பதன் மூலமாக தான். இயேசுவை நீ பின்பற்று, இந்த பைபிளை படி, டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பைபிளை படித்து இயேசுவா மாறிக்கோ, இந்த வேலையே வேணாங்கிறார். நீங்கள் வாழ்ந்து காண்பீங்கள். பேச்சில் அல்ல செயலில் நன்றே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இல்லையா? அப்படி நீங்கள் எப்படி காட்டுவீர்கள் என்றால், ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தினால் திட விசுவாசம் இருக்க வேண்டும். திட விசுவாசம் இருந்தால்தான் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருப்போம் என்று அவர் சொல்கிறார். Another problem, some members were disobeying God's word and were physically sick because of it. இன்னைக்கு என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய பரிசுத்த நற்கருணை ஆராதனையில் போயிட்டு
பெருமை பார்க்குறான். அவங்க கூட அந்த நாய்ங்கள்லாம் போய் நற்கருணை எடுக்கட்டும், நான் கடைசியாக பரிசுத்த நானும் என் ஆளும் பரிசுத்தமானவங்க, இவங்க 2 பேர் மட்டும் போய் எடுப்பாங்க. எவ்வளோ திமிரு! இதனாலே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தகுதியற்றவர்களாக தேவனுடைய நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது சில பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், சில பேர் மரித்தும் போயிருக்கிறீர்கள். அவ்வளோ அற்பமாக நினைக்கிறாங்க. கர்த்தரின் பந்தி அற்பமாக நினைக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. தேவனை பற்றும் விசுவாசமே இல்லாமல் அடுத்தவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கிறுக்கியன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுறான். நீ தேவனிடத்திலே திட நம்பிக்கையுள்ளவனாக இருந்தால் நீ அமைதியாக பொறுமையோடு, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன், நான் என்ன செய்யட்டும் இந்த சூழ்நிலையில், உங்களுடைய வசனம் என்ன சொல்கிறது, என்னை நீர் வழிநடத்தும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அமைதியாக பொறுமையாக கேட்காம இவன் எத்தாள் போய் சட்டையை பிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுங்களாம் சும்மா விடக்கூடாதுன்னு சாயங்காலம் தனியாக உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. அவங்கள மண்டையை பிளந்துடணும், அவன் கழுத்தை அறுத்துடணும், அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவனை சபையை விட்டு நீக்கிடணும், ரோட்டில் விட்டு அடிக்கணும், இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான் சபையில் இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட கேவலமான நிலைக்கு சபைகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்கள். God's burden were physically sick because of it, and some were staying away from the Lord and the church. சில பேர் சபைக்கே வர்றது கிடையாது. இந்த சபையை விட்டுட்டு அந்த சபைக்கு போவான், அந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போவான், இப்படியே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பான். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஏன்னா கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லை. பட் ஜேம்ஸ் வாஸ் நாட் டிஸ்கஸிங் an array of miscellaneous problems. All of these problems had a common cause. நிறைய பிரச்சனைகள் சபையிலே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இதுக்கு இதான் காரணம், இதுக்கு இதான் காரணம்னு யாக்கோபு சொல்லலை. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பொதுவான காரணம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய வழியிலே வாழ்க்கையிலே நீங்கள் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முதிர்ச்சி அடைந்தால் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையிலே தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியையும் காணப்படாதவைகளையும் காணப்படுகிறவைகளையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்திருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். இந்த மூன்றையும் நீ விசுவாசித்தால் எப்படி நீ சண்டை ஓடுவ? அதான் அவர் சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி. தீஸ் கிறிஸ்டியன்ஸ் சிம்பிளி வேர் நாட் க்ரோயிங் அப். இவர்கள் வந்ததோடு சரி, அவன் அப்பங்காலத்திலே தாத்தங்காலத்திலே கிறிஸ்டியனாக சேர்த்து விட்டானோ, சட்டையை போடுறதுக்கு, கொலா பேண்ட்டு போடுறதுக்கு, காலேஜில் படிக்கிறதுக்கு எப்படியோ கிறிஸ்தவனாக மாறிட்டான். பேர் மட்டும்தான் கிறிஸ்தவன். எங்கள் அத்தை, ஒரு நவோமி அத்தைன்னு ஒரு அத்தை இருந்தது. கிறிஸ்தவனோ இருப்பது நல்லது நல்லது இப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். மகா கேடான காரியங்களை செய்தார்கள். எங்கள் குடும்பத்துக்கு அத்தனை துரோகத்தையும் செய்தார். என்ன கிறிஸ்தவனை அந்த கிழிச்சு விட்டீங்க? ஒன்றும் கிழிக்கலையே. அவன் அத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா போய் பார்த்தா தான் தெரியுது. எல்லாம் பேரளவு கிறிஸ்தவனாக இருக்கா, ஒருத்தன்ட்டே அன்பு இல்லை. இவங்க மனம் மாற்றின அத்தனை பேரையும் நான் இப்போ போய் பார்க்குறேன். மந்தையில் சேர்ந்த ஆடுகளை பார்த்தா எல்லாம் கசாப்பு கடைக்கு கூட லாய்க்கு இல்லை, தெண்டமான ஆடுகளாக இருக்குது. இப்போ திருப்பி வந்து எப்படி இருக்கான்? ஒருத்தனாவது உண்மையான யோக்கியனா அன்புள்ளவனாக இருக்கான ஒரே ஒருத்தனை காட்டுங்க. இவங்களுக்கு பின்னாடி போனவங்கள ஒரே ஒரு ஆள், சிங்கிள் பர்சன் காட்டுங்க. துரோகிகளாகவும் அயோக்கியர்களாகவும் அடுத்த கொஞ்சம் ஆட்டையை போடுறவனாக தான் இருக்கான். ஒருத்தன் கூட உண்மையான கிறிஸ்தவனாக இல்லை. விபசாரக்காரனாக இருக்கான், இன்னொரு பொம்பளையோட போய் படுத்துக்கிட்டு இருக்கான், குடியும் கூத்தடியுமா இருக்கான். இவங்க தான் கிறிஸ்தவங்களாக மாற்றினவங்க. ஒருத்தன் கூட இல்லையே. அப்போ கிறிஸ்தவனமாக இருந்து என்ன புண்ணியம்? ஏன் விசுவாசத்திலே வளரல, அனுபவம் இல்லை, அந்த அனுபவத்தை சொல்லி கொடுக்கல. நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் தான் உன்னை பின்பற்றுகிறவன் உண்மையுள்ளவனாக இருப்பான். நீனே பொய்யும் பிராடும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி உன்னை பின்பற்றுகிறவன் உண்மையுள்ளவனாக இருப்பான்? என்ன வழிகளிலே நீ அவர்களை நடத்தி இருக்கிறாய்? அதான் முக்கியம். எதற்காக நீங்கள் நடத்துனீங்க? உனக்கு வேலை கிடைக்கும்டா, டீச்சர் வேலைக்கு போயிடலாம், அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம், இங்கே வந்து ஜெபம் பண்ணு, அங்கே வந்து ஜெபம் பண்ணு. இவங்களாம் குழுக்களாக இருந்து இன்றைக்கி சபையிலேருந்து என்ன பண்ணுவாங்க? டயசிஸிலிருந்து பேராயத்திலிருந்து வந்திருக்கிற அறிவிப்பு, ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பித்திருக்கிறவர்கள் வந்து விண்ணப்பிக்கும், உங்களுக்கு வேலையை கிடைக்கும், எப்படா எப்படியாவது வேலை வாங்கி போடணும். அந்த ஐயருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து, அங்கே பிஷப் ஒரு லெட்டர் கொடுத்து, இதில் தான் இருக்கான். இங்கே விசுவாசமெல்லாம் மங்கி போயிடும். வேலை கிடைக்கலன்னு வச்சுக்க, அருவாளை தூக்கிட்டு பின்னாடியே ஓடி மண்டையாக பழக்கிறது. இதுதான் சபையில் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லையும் இதாக இருக்குது, கிறிஸ்துவ பாரம்பரிய சர்ச்சஸ்லையும் இதாக இருக்குது. கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலிருந்து விலகி போய்விட்டார்கள். அப்புறம் எப்படி பொறுமையாக இருப்பான்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் நீங்கள் விசுவாசத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்றல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. யோபு எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் உங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கான். தாவீது உங்களுக்கு முன்னாடி நடந்த அத்தனையும் ஏன் எழுதி வச்சுருக்கான்? எல்லாத்துக்கும் காரணம், நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்தேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னாங்க.
இவ்வளோ விஷயங்களையும் அவன் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி திட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றியுள்ளவர்களாக மாறுவீர்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. என்ன போட்டிருக்கு? எ காமன் ப்ராப்ளம் இஸ் ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி. இதுதான் முக்கியம். ஓகேயா?